2011இல் உணவு பாதுகாப்பு தரச் சட்டம் இந்தியாவிலே அமுல்படுத்தப்பட்டது. அதில் பல்வேறு குறைகள் இருந்ததால் 3 ஆண்டுகள் அதை ஒத்திவைத்து 2014 முதல் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். அதில் உள்ள பல்வேறு குறைகளை புதுடில்லியிலும் சரி, சென்னையிலும் சரி அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை வைத்ததன் பலனாக பல மாறுதல்கள் செய்யப்பட்டது. எங்களுக்கு மாறுதல்களுக்கு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது உணவு விஞ்ஞானி டாக்டர் பசுபதி ஆகும். உதாரணமாக, இன்னும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய நியாயமான கோரிக்கையாகும். உதாரணமாக வெள்ளத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால், வெள்ளத்தில் அதிகமான தேவையான இல்லாத ரசாயன பொருட்கள், ஜீனி, மைதா போன்றவை சேர்த்து தயாரிக்கப்படுவதை நாங்கள் தான் எங்கு தயாரிக்கப்படுகிறது என்பதை முதற்கொண்டு நாங்கள் சுட்டிக்காட்டின் பலனாக இப்போது கிட்டத்தட்ட 50% வெல்லங்கள் எந்தவித கலப்படம் இல்லாமல் சந்தைக்கு வருகின்றன. மக்களும் அதை விரும்பி கேட்டு வாங்குகிறார்கள். உதாரணமாக, இந்த மாதிரி கலராக உள்ள வெல்லத்தில் தான் இந்த மாதிரி கலப்படங்கள்லாம் இருக்கின்றன. முன்னாடி 99% இந்த வெல்லம் தான் மக்கள் விரும்பி வாங்கினார்கள். ஆனால் இப்போது 50%க்கு மேல் இதை வாங்குகிறார்கள். நாங்கள் இந்த ஆணையத்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் எது கலப்படம் உள்ளது, எது கலப்படம் இல்லாது என்பதை தொலைக்காட்சி மூலமும் சரி, பத்திரிகைகள் மூலமும் சரி அடிக்கடி விளம்பரம் கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இதை முற்றிலுமாக கலப்படத்தை தடுக்க வேண்டுமென்றால் தமிழகத்தில் 300 இடங்களில் தான் வெல்லங்கள் காய்ச்சப்படுகின்றன. ஏற்கனவே இவர்கள் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்ற சட்டத்தில் உள்ளது. அந்த லைசன்ஸை எடுக்க வைத்து ரெகுலராக மாவட்ட அதிகாரிகள் இதை ஆய்வு செய்து தவறு செய்யும் ஆலைகளை நடவடிக்கை எடுத்தால் இந்த கலப்படம் 100% தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாமக்கல், சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள் தான் அதிகமான, ஈரோடு, இந்த 5 மாவட்டங்களில் அதிகமாக காய்ச்சப்படுகிறது. சந்தைகளில் தான் கொண்டு வந்து விற்கப்படுகிறது. வாரத்தில் 1 நாள் 2 நாள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் இந்த கலப்படம் 100% தீர்க்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஜீனி, அப்புறம் குறைஞ்ச விலை நாட்டு சர்க்கரை நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றாங்க. இது போக சேர்க்கறது கெமிக்கல்ஸ், கலர் வரணுங்கிறதுக்காக பலவித கெமிக்கல்ஸை போட்டு கலர் உருவாக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம், அந்த கெமிக்கல்லாம். இதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். இது உணவு பாதுகாப்பு இன்றைக்கி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று இன்று ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க. 10 சங்கங்களை அழைச்சிருக்காங்க. உதாரணமாக, இந்த கலப்படங்கிறது செயற்கையாக ஏற்படுத்துவது ஒன்று, இயற்கையாக நடப்பது ஒன்று. இயற்கை என்று நான் கூற வேண்டுமென்றால், விவசாயம் செய்யும்போது ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுகிறேன். பருத்தி விவசாயம் செய்யும் விவசாயிகள் அதிக மகசூல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான ரசாயன உரங்கள், பூச்சி மருந்துகளை அடிக்கிறார்கள். பருத்தி உணவுப் பொருள் அல்ல. அதனால் இதை யாரும் நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அந்த விவசாயம் எப்பயுமே நடக்கிறது 3 மாதங்கள் தான். அது முடித்த உடனே மிளகாய் வித்தல் விவசாயம் பண்ணுறாங்க. மிளகாய் வித்தல் விவசாயம் பண்ணும்போது அந்த தரையிலே, பூமியிலே, விவசாய நிலத்திலே இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயன உரங்கள் எல்லாம் தேங்கி விடுவதன் காரணத்தினால் அது மிளகாய் செடிகளில் ஏறி மிளகாயில் விடுகிறது. மிளகாயை எடுத்து சாம்பிள் ஆய்வு செய்தால் மனிதன் சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல என்று வருகிறது. எங்கள் சங்கத்தின் சார்பாக டாக்டர் பசுவின் ஆலோசனையின்படி இந்தியாவில் 23 மாநிலங்களில் மிளகாயை எடுத்து அதனுடைய ஸ்டாண்டர்டெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து இப்போது அந்த ஸ்டாண்டர்டையே நாங்கள் மாற்றி கொடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வது என்றால், உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் விவசாயிகளை எஜுகேட் பண்ணுறது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் தயாரிப்பாளர்கள் செய்யும் தவறுகளை சிறு விவசாயிகள் தலையிலே போடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கையாகும்.